வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமுடன் இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அரிசி வகைகளையும் அவற்றோட பலன்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வகையில் முதல்ல நாம் பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால புற்றுநோய் வராது, இன்சுலின் சுரக்கும். மாப்பிள்ளை சம்பா ரைஸ், இதை தொடர்ந்து சாப்பிட்றனால நரம்பு உடல் வலுவாகும், ஆண்மை கூடும். பூங்கார் அரிசி, இதை தொடர்ந்து சாப்பிட்றனால சுகப்பிரசவமாகும், தாய்ப்பால் ஊறும். காட்டு யானம் அரிசி, நீரிழிவு, மலச்சிக்கல், புற்றுநோய் சரியாகும். கருத்தக்கார் அரிசி மூலம் மலச்சிக்கல் சரியாகும். காலா நமக் அரிசி மூளை, நரம்பு, இரத்தம், சிறுநீரகம் சரியாகும். மூங்கில் அரிசி மூட்டுவலி, முழங்கால் வலி சரியாகும். 60ஆம் குருவை அரிசி எலும்பு சரியாகும். இலுப்பை சம்பா அரிசி பக்கவாதம், கால்வலி சரியாகும். தங்கச்சம்பா அரிசி பல், இதயம் வலுவாகும். கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்கும், கொடிய நோய்கள் குணமாகும். குடை வாழை அரிசி குடல் சுத்தமாகும். கிச்சிலி சம்பா அரிசி இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிகம். நீலம் சம்பா அரிசி இரத்த சோகை நீங்கும். தூய மல்லி அரிசி உள் உறுப்புகள் வலுவாகும். பிசினி அரிசி மாதவிடாய், இடுப்பு வலி சரியாகும். வாளான் சம்பா அரிசி சுகப்பிரசவமாகும், பெண்களுக்கு அழகு கூடி இடைமெலியும், இடுப்பு வலுவாகும். வாடன் சம்பா அரிசி அமைதியான தூக்கம் வரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அரிசி வகைகளையும் அவற்றோட பயன்களையும் பார்த்தாச்சு. இந்த வகைகளில் உங்களுக்கு எந்த அரிசி வகை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்லேயே போடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.